ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த சந்தோஷமான காலை ஆராதனை வேளையிலும் நாம் கர்த்தரை மகிமைப்படுத்த முடியாக நாம் இந்த நேரத்தை செலவிட அர்ப்பணித்திருக்கிறோம். கர்த்தர் தாமே நம்ம ஆசீர்வதித்து காத்துக் கொள்வதாக. முதலாவது நாம் நம்முடைய தேவனை துதித்து நாம் ஸ்தோத்தரிப்போம். இருக்கின்ற இடங்களிலே கண்களை மூடி நம்முடைய தேவனை துதிப்போமாக. துதிகளை மத்தியில் வாசம் செய்கிற தேவன், நீங்கள் துதிக்கிற இடத்திலே உங்கள் மத்தியில் இறங்கி வந்து உங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அவர் நல்லவர் என்று சொல்லி துதிப்போம். வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த கால வேளையிலே அவரை துதிப்போமாக. நன்மை செய்கிற தேவனை துதிப்போம், உதவி செய்கிற தேவனை துதிப்போம், பலன் தருகிறவரை துதிப்போம். ஆமென். நிறைவு தருகிறவரை துதிப்போம், செழிப்பு தருகிறவரை துதிப்போம், ஞானம் அறிவு புத்தி கூர்மை தருகிறவரை துதிப்போம், ஒத்தாசை அனுப்புகிறவரை துதிப்போம். ஆமென். எதிர்பார்த்திருக்கிற நன்மைகளை தருகிறவரை துதிப்போம், சமாதானத்தின் தேவனை துதிப்போம். ஆமென். சுகம் தரும் பரம வைத்தியரை துதிப்போம். நமக்காக யாவை செய்து முடிக்கிற உன்னதமான தேவனை நோக்கி துதி பலிகளை செலுத்துவோமாக. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்த தேவனை துதியுங்கள். ஆமென். அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்முடைய சத்துருக்களின் கையிலிருந்து நம்மை விடுதலையாக்கினாரே, அவரை துதியுங்கள். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். நம்முடைய பலவீனத்திலே நம்மை தள்ளிவிடாமல் பலன் தந்தாரே, அவரை துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். ஹல்லேலூயா. நம்மை பலப்படுத்துகிறவர், ஆமென், நமக்கு பலனை தருகிறவர், அவரை துதித்து நாம் ஸ்தோத்தரிப்போம், அவரை நாம் மகிமைப்படுத்துவோமாக. ஹல்லேலூயா. இருக்கின்ற இடங்களிலே ஒரு மனதோடு நம்முடைய சிந்தையை, ஆமென், தேவனை துதிக்கிற துதிக்கு ஒரு மனமாக்கி நாம் துதிப்போமாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் என்று சொன்ன தேவன், உங்கள் குறைவுகளை நிறைவாக்குகிற தேவன். ஆமென். உங்கள் மனதை உற்சாகப்படுத்துகிற தேவன், மனமடிவை அகற்றி வேதனைகளை நீக்கி சுகமாக உற்சாகமாக வாழ செய்கிற தேவன். ஆமென். அவரை துதித்து ஸ்தோத்தரிப்போம். ஆமென். வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று சொன்ன வார்த்தையின்படி நம்முடைய தேவனை துதிப்போம், ஸ்தோத்தரிப்போமாக. ஆமென். வாயை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தூய ஆவியே, கிருபையின் ஆவியே, விண்ணப்பத்தின் ஆவியே, கிறிஸ்துவின் ஆவியே, உற்சாகத்தின் ஆவியே, பலத்தின் ஆவியே, என்னை நிரப்புகிறபடி நமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி ஆவியானவரை மகிமைப்படுத்துவோமாக. இன்றைக்கு புது பலன், புது உற்சாகம், புது தைரியம் தருகிற தேவன், புதிய ஞானம் தருகிற தேவன், அபிஷேகத்தை நிறைவேற்றுகிற ஆவியானவர், அவரை துதித்து நாம் ஸ்தோத்தரிப்போமாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்பொழுது நாம் ஜெபிப்போம். ஆமென். பரிசுத்த பிதாவே, இரட்சகர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஆவியானவருடைய உதவியோடு நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வைக்கப்படவில்லை என்று சொன்னீரே, ஸ்தோத்திரம். சூழ்நிலைகள் எங்களுக்கு எதிராக சாதகம் இல்லாமல் போனாலும் நீர் எங்களோடு கூட இருந்து எல்லாவற்றையும் எங்களுக்கு வாய்க்க செய்கிற தெய்வக்காக ஸ்தோத்திரம். இல்லாதவைகளை இருக்கிறது போல அழைக்கிற எங்கள் தேவன், நம்பிக்கையற்ற சூழ்நிலையில் உண்மை நம்பும் போது எங்களுக்கு உதவி செய்கிற தேவன், நம்பிக்கை நிறைவேற செய்கிற கர்த்தர், நாங்கள் வெட்கப்பட்டு போகாதபடி செய்கிற தேவன், எங்களோடு கூட இருக்கிறபடியால் நமக்கு ஸ்தோத்திரம். எங்களை தாழ்த்துகிறப்ப எங்களோடு கூட பேசுங்க. உங்க பரிசுத்த வல்லமையால் எங்களை இன்றைக்கு நிரப்புங்கப்பா. உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உடைய வார்த்தை எங்களுக்கு தாங்க, எங்களோட பேசுங்க. இந்த ஆராதனை ஆசீர்வாதத்தை ஜெபிக்கிறோம். விசுவாசிகள் எல்லாரும் ஒருமுனைப்பட்டு இருக்கின்ற இடங்களில் ஜெபிக்க உதவி செய்வீராக, வசனங்களை கேட்க உதவி செய்வீராக. நாம் மகிமைப்படட்டும். தாழ்த்துகிற அர்ப்பணிக்கிறோம். எங்களுக்கு எதிராக கிரியை செய்கிற பிசாசின் கிரிகளை இயேசு நாமத்தில் அழிக்கிறோம், இயேசு நாமத்தில் நிர்மூலமாக்குறோம், இயேசு நாமத்தில் ஜெயமெடுக்கிறோம், இயேசு நாமத்தில் ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கிறோம். எங்கள் தேவனுடைய நாமத்தில் மகிமைப்படுவதாக. விடுதலையோடு பாடி ஆராதிக்க கிருபை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தரின் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இப்பொழுது ஜெனிஃபர் நம்மை பாடல் ஆராதனை நடத்துவார். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலை வேளையிலும் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ஆண்டவர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த வேளையிலும் நம்ம ஆண்டவர் நல்லா துதிச்சு பாட போறோம். முதல் பாடலாக தேவனை துதித்திடுவோம். சபையில் தேவன் எழுதல்ல, ஒரு மனதோடு அவர் நாமத்தை துதிகள் செலுத்தி போற்றிடுவோம். அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே.
என்ற பாடல் எல்லாருக்கும் தெரிந்ததான பாடல். என்னோடு கூட இணைந்து நீங்கள் இருக்கின்ற இடங்களிலே கரங்களை நன்றாக கட்டி சத்தமாக பாடலை பாடும்படி கேட்கிறேன். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இரண்டாவது பாடலாக ஆத்துமாவை நன்றி சொல்லு, முழு உள்ளத்தோடைய கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. நம்முடைய ஆத்துமா ஆண்டவர்கிட்ட நன்றி சொல்லிட்டே இருக்கணும். நம்ம தினமும் ஒவ்வொரு நாளும் நம்ம எழுந்திருப்பதும் மூலமாக இருக்கணும் அவருடைய கிருபை. ஆமென். நம்ம ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு மூச்சு விட்டு விடுறோம்னா அது ஆண்டவருடைய சுத்தமான கிருபை. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே, படுகொலி நின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. நம்முடைய ஆத்மாவை படுகொலி நின்று மீட்ட அந்த ஆண்டவர், நல்ல ஆண்டவர் இந்த காலை வேளையிலையும் நம்முடைய மற்ற எல்லா கொடிய நோய்களில் இருந்தும் நம்மளை விடுவிக்கிறதுக்கு வல்லமையுள்ளவரா இருக்கிறார். ஆமென்.
என்னோட கூட இணைந்து ஆத்துமாவை நன்றி சொல்லு. முள்ளு உள்ளது தொடி. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆண்டவர் செஞ்ச நன்மைகள் நம்ம நினைச்சோம்னா அது அளவிட முடியாத நன்மைகள். ஒரு நாள் நம்ம அதை மறந்துட முடியாது. கணக்கு ஒவ்வொரு நாளைக்கும் நமக்கு அதை கவுண்ட் பண்றதுக்கு கஷ்டப்படுவோம். அந்த அளவுக்கு ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில நிறைய நன்மைகளை செஞ்சிருக்காரு. அந்த நன்றி உள்ள இதயத்தோட கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதேன்னு சொல்லி பாடுவோமா? நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே.
ஆமென். ஆத்மாவே நம்ம வந்து நம்மளுடைய ஆத்மா பார்த்து சொல்லணும், ஆத்மாவே நீ கர்த்தர் ஏன் கலங்குகிறாய், ஏன் திகைக்கிறாய், கர்த்தர் உன்னோடு உண்டு அப்படின்னு சொல்லி நீங்க அடிக்கடி நம்மளுடைய ஆத்மா பத்தி நம்ம சொல்லணும், நமக்கு நம்ம தைரியம் சொல்லணும். அடுத்து நம்மள ஆண்டவர் நம்ம நடத்துகிற ஆண்டவர் நம்மோடு கூட உண்டு என்பதற்கு அடையாளமா ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்காரு. என்ன கொடுத்திருக்காரு? நீ இந்த உலகத்தின் முடிவு பரியந்த வரைக்கும் நான் உன் கூட இருப்பேன்னு சொல்லியிருக்காரு. நம்ம கடைசி வரைக்கும் இருப்பாரு. 3வது பாடலாக, தேவா நான் எதினால் விசேஷித்தவர், ராஜா நான் அது தினம் யோசிப்பவன், எதனால் நீ என்னோட இருக்கிறதினால், நீர் என்னோட வருவதனால். நம்ம எதனால ஆண்டவருக்கு விசேஷித்தமானவங்க தெரியுமா? ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறதுனால, ஆண்டவர் நம்மோடு கூட நம்மளுடைய வாழ்க்கை பயணத்துல அவர் நம்ம கூட துணையா வருகிறதுனால நம்ம விசேஷித்தமானவர்கள். நம்மளுடைய வாழ்க்கையில கசப்பு இருக்கலாம், மாறாவின் அனுபவம் இருக்கலாம், இல்ல கோரமான எரிகோ போன்ற சூழ்நிலைகள் எல்லாம் இருக்கலாம். ஆனா நம்ம கூட ஆண்டவர் வரும்பொழுது நம்ம ஒரு துதிக்கிற தேவ பிள்ளையா நம்ம இருந்தோம் அப்படின்னா அது எல்லாம் ஆண்டவருக்கு நமக்கு முன்னாடி அது சாம்பலா மாறி போகும். அது மாறாவின் கசப்பை மதுரமாக்குகிற தேவன் நம்மோடு கூட உண்டு. இந்த காலை வெளியிலும் விசுவாசமா நம்ம நல்லா சத்தமா பாட போறோம், அறிக்கை செய்து பாட போறோம். என்னோட வாழ்க்கையில இருக்கிற கசப்பான எல்லா காரியங்களையும் மதுரமாக எனக்கு சாதகமாக மாற்றி தருகிற தேவன் ஒருவர் உண்டு. ஆமென். நம்ம என்னுடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லா மாறாவின் அனுபவம், எல்லா கசப்பான அனுபவம், என்னுடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லா போராட்டமான சூழ்நிலையிலையும் நீங்க என் முன்னாடி எனக்கு இருக்கிறீங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஒரு விசுவாசத்தோட பாடுவோமா? தேவா நான் எதினால் விசேஷித்தவன்,
உம்முடைய அபிஷேகத்தை தாங்க. யோவேல் தீர்க்கதரிசியின் மூலமா நீங்க வாக்கு கொடுத்தபடி பின்மாரியின் அபிஷேகத்தை கடைசி நாட்கள்ல ஊற்றுவேன், உங்கள் குமார்த்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள் என்று சொன்ன வசனத்தின்படி இந்த நாளிலும் நீங்கள் ஜெப வேளையில எங்கள் மேல ஊற்றுங்கப்பா. ஆமென். ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல ஆண்டவர் நம்ம அடுத்து ஆராதிக்க போகிறோம். ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுத்தார். யோசுவாக்கு சொன்ன போது, நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன், நீ போகிற இடத்துல எல்லாவற்றையும் வருவேன், நீ திகையாத, நீ கலங்காத, உன் கூட இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் திடன்படுத்தினார். அதே போல 365 நாட்களிலும் நம்முடைய ஆண்டவர் நம்மை தைரியப்படுத்துகிறதற்காக வல்லமையுள்ளவரா இருக்கிறார். நம்ம நல்ல ஆண்டவர் துதிச்சு பாடுவோமா? நான் ஒருபோதும் உன்னை கைவிடுவதில்லை என்றுரை செய்கிறேன் என்றோ, கடல் ஆழத்திலும்
அக்கினி சூளையிலும் உன்னை காத்திடும் பலவான் என்றோ, விஷ சர்ப்பங்களோ சிங்க கூட்டங்களோ பயம் வேண்டாம் உன் அருகில் நான். மனிதர்கள் வந்து கடல் விஷ சர்ப்பங்கள் மாதிரி பேசுவாங்க. சில பேர் சிங்கம் கடிச்சு கொதற மாதிரி நம்மள வந்து வார்த்தைகளால கொல்லுவாங்க. ஆனா அந்த வார்த்தைகளின் மத்தியிலையும் ஆண்டவர் நான் உன் கூட இருக்கேன்னு சொல்றார். ஆமென். நீ பயப்படாத. உனக்கு நிந்தைகள் உன்னை சுத்தி சூழலாம். போராட்டங்கள் வந்து உனக்கு வாழ்க்கையில வரலாம். ஆனா நல் வசனத்தின் சாட்சியா உன்னை நான் உன் கூட இருப்பேன்னு சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுத்தாருல, அந்த நல்ல ஆண்டவர் யோசுவாவுக்கு கட்டளையிட்ட கொடுத்த அதே வாக்குத்தத்தை அவனுடைய மரணம் வரைக்கும் அவனுக்கு வாக்குத்தத்தை காப்பாற்றி கொடுத்தார். எத்தனை பேர் நீங்க விசுவாசத்தோட சொல்ல முடியும், ஆண்டவரே நீர் எனக்கு என்னுடைய வாக்குத்தத்தம், ஒவ்வொருத்தருக்கும் தனி வாக்குத்தத்தம் உண்டு. ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம் ஒரு உண்டு. இந்த வருஷம் நமக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம், கர்த்தர் நமக்கு தம்முடைய பிள்ளைகளுக்காக வானங்களை திறப்பாருன்னு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம். இந்த மாசம் வாக்குத்தத்தம், நீ பயப்படாதே நான் உன்னுடனே இருக்கிறேன்னு சொல்லி கொடுத்த வாக்குத்தத்தம். இந்த வாக்குத்தத்தத்தை நம்ம சுதந்திரித்துக் கொள்ளணும்னா நம்ம ஆண்டவரை மகிமைப்படுத்தணும். நல்ல நாட்கள்ல மட்டும் ஆண்டவர் மகிமைப்படுத்தினா பத்தாது. அவருடைய துன்பமான இக்கட்டான நேரத்திலையும் இழப்புகளின் மத்தியிலையும் நம்ம ஆண்டவரை மகிமைப்படுத்தும் போது அந்த இடத்துல ஆண்டவர் இறங்கி வருவார். யோசேப்பு அரண்மனையில் இருக்கும் போதும் ஆண்டவர் வந்து அங்க இருந்தாரு. ஆனா பைபிள்ல தெளிவா சொல்லப்பட்டிருக்கு, யோசேப்பு சிறையில இருக்கும் பொழுதும் அவனோடு கூட கர்த்தர் இருந்தார் அப்படின்னு இருக்கு. யோசேப்பு ராஜா மாளிகையில் இருக்கும் போது மட்டும் இல்ல, யோசேப்பு தன் தகப்பனுடைய தன் சொந்த சகோதரனால குழியில போடப்பட்ட போதும் அந்த இடத்துல ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டே இருந்தார். ஆனா யோசேப்பு செஞ்ச ஒரே ஒரு வேலை, தன்னுடைய வாக்குத்தத்தை அவன் பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா அவன் செய்ய வேண்டியது கொஞ்ச நேரம் அமைதியா இருக்க வேண்டியதா இருந்துச்சு. அவன் சில நேரங்கள் அமைதியா இருந்தான். ஆண்டவர் தன்னுடைய முறுமுறுக்காம இருந்தான். யோசேப்பு வந்து தன்னுடைய வாழ்க்கையில முறுமுறுக்காம தேவனுக்கு பயந்து தன்னுடைய வாழ்க்கையின் வாலிப பரிசுத்தத்தை காத்து கொண்டது நிமித்தமாய் ஆண்டவர் அவனுக்கு கொடுக்க வேண்டிய மிகப்பெரிய பரிசாய் அவனை ராஜமாளிகளை கொண்டு வந்து நிறுத்தினார். இந்த காலைவெளியிலும் எந்த இடத்துல நீங்க அவமானப்பட்டீங்களோ அதே இடத்துல உங்களை ஆண்டவர் வந்து உயர்த்துவார். மோசே அழிக்க நினைத்த அதே அரண்மனை கட்டளையின்படி அதே அரண்மனையில மோசே 40 வருஷம் வளர்ந்தாங்க. 40 வருஷம் மோசே அந்த இடத்துல வளர்ந்தாரு. ஆனா அடுத்த 40 வருஷம் அவருக்கு ட்ரைனிங் பீரியடா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அடுத்த 40 வருஷம் மக்களை வழி நடத்துறதுக்கு அவருக்கு தேவையான எல்லா பிராக்டிஸும் அவருக்கு இருந்ததுனால அவரு மோசே வந்து தேவ மனுஷனா விளங்கினாரு. இந்த வேலையிலும் நிந்தைகள் நம்மள சூழலாம், ஆனா அவருடைய கரம் நம்மளுடைய பாதுகாத்து இவ்வளவு நேரம் நிறுத்தலைன்னா நம்ம இங்க நேரம் நின்றுக்க மாட்டோம். அவருடைய தம் கரங்கள் என்னைக்கும் உயர்ந்திருக்கும். நல்வசனத்தின் வல்லமையா அவருடைய சமூகம் நம்மளை மூடி மறைச்சிருக்கிறதுனாலதான் அந்த அடுத்த வார்த்தைகளை கேட்டுட்டு மத்தவங்க மாதிரி நம்ம வந்து அழிந்து போகல, இன்னும் வரைக்கும் நம்ம ஜீவனோட இருக்கிறோம். மத்தவங்க அந்த வார்த்தையை மத்தவங்க ஆண்டவருக்கு இல்லாத முக்கிய கேட்டிருந்தாங்கன்னா அவங்க இந்நேரம் இந்த உலகத்துல அடுத்த நாள் பொழுத பாத்துருக்க மாட்டாங்க. ஆனா நம்ம ஆண்டவருக்குள்ள இருக்கிறதுனால அந்த வார்த்தை நம் தேவனுடைய வார்த்தை நம்முடைய இருதயத்தில் இருக்கின்றபடியால் அது நம்மளை இன்னும் ஜீவனோடு வைத்திருக்கிறது. வார்த்தையானவர் மண்ணான மனிதனுடைய மூக்கின் சுவாசத்திலே ஊதினபடியால் அவன் ஜீவாத்மானா ஆனான். இந்த நாசியின் சுவாசம் தேவன் தந்தது. இந்த ஓடுகின்ற எல்லா ரத்தம் அவர் கொடுத்த விலைக்கிரயம். அவர் நமக்கு கொடுத்த விலைக்கிரயத்தினால அவர் நமக்கு மேல வச்ச அன்பு இவ்வளவாய் நம்ம உலகத்துல அன்பு கூர்ந்தாருங்க. தன்னுடைய சொந்த மகனாகிய இயேசு கிறிஸ்துவ இந்த உலகத்துல தந்ததுனால நம்ம அவருடைய அன்பை நம்ம எவ்வளோன்னு ஆழன்றதை நம்ம அறிஞ்சு கொள்ள முடியும். மற்ற எதுனாலையும் நம்ம வந்து மெஷர் பண்ண முடியாது. அன்போட அகலம், ஆழம், நீளம், உயரம் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். இந்த உலகத்துல எத்தனையோ விதமா நம்ம இருந்தாலும் ஆண்டவர் நம்ம கூட இருக்கின்றபடியால் நம்ம உலகத்தை ஜெயிக்கிறவர்களா இருக்கிறோம். ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தை உறுதியா பிடிச்சிட்டு நீங்க நம்ம பாடுவோமா? நான் ஒருபோதும் உன்னை கைவிடுவதில்லை என்றுடைய செய்தீர் என்றோ, கடல் ஆழத்திலும் அக்கினியின் சூளையிலும் உன்னை காத்திடும் பலவான் என்றோ. அக்கினியின் சூளையில ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ கொண்டு போய் போட்டன் போதும் அந்த இடத்துல 4வது நபராய் ஆண்டவர் இறங்கி வந்து அவர்களை பாதுகாத்தார். அக்கினியின் வாசம் அவர்கள் மேல் பற்றாமல் போனதற்கு காரணம் அவர்கள் ஆண்டவரை மறுதலியாமல் துதித்துக் கொண்டிருந்ததுனால்தான். ஆமென்.
ஒருபோதும் உன்னை கைவிடுவதில்லை என்றுரை செய்தேன் அன்றோ. நான் ஒருபோதும் உன்னை கைவிடுவதில்லை என்றுரை செய்தேன் அன்றோ. கடலாழத்திலும் அக்கினி சூளையிலும் உன்னை காத்திடும் பலவான்
வேலையிலையும் எங்களுடைய ஆராதனைக்கு மத்தியிலே உங்களுடைய பிரசன்னம் உள்ளவரதற்காக நன்றி ஸ்தோத்திரம். மீதியான எல்லா நேரங்களிலும் உடைய நாம மகிமைப்படும்படி ஜெபிக்கிறோம். வேதவசனத்தை எங்களோடு கூட பேசுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். 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 வேத புஸ்தகத்திலே சங்கீதம் 27வது சங்கீதத்தை நாம் வாசிக்க கேட்போம். நான் வாசிக்கிறேன், நீங்க எல்லாரும் எடுத்து வைத்துக் கொள்ளுங்க. ஆமென். வாசிக்கும் போது கவனியுங்கள். சங்கீதம் 27வது சங்கீதம். கர்த்தரின் வெளிச்சமும் என் இரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தரின் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? என் சத்துருக்களும் என் பகைஞருமாகிய பொல்லாதவர்கள் என் மாம்சத்தை பற்றிக்க என்னை நெருக்குகையில் அவர்களே இடறி விழுந்தார்கள். எனக்கு விரோதமாக ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது. என் மேல் யுத்தம் எழும்பினாலும் இதிலே நான் நம்பிக்கையாய் இருப்பேன். கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன். தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார். இப்பொழுது என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும். அது நிமித்தம் அவருடைய கூடாரத்திலே நான் ஆனந்த பலிகளை இட்டு கர்த்தரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுவேன். கர்த்தாவே, நான் கூப்பிடுகிற சத்தத்தை நீர் கேட்டு எனக்கு இறங்கி எனக்கு உத்தரவு அருளி செய்யும். என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, உம்முடைய முகத்தையே தேடுவேன் கர்த்தாவே என்று என் இருதயம் உம்மிடத்தில் சொல்லிற்று. உமது முகத்தை எனக்கு மறையாதேயும், நீர் கோபத்துடன் உமது அடியேனை விலக்கி போடாதேயும். நீரே எனக்கு சகாயர், என் ரட்சிப்பின் தேவனே, என்னை நெகிழ விடாமலும் என்னை கைவிடாமலும் இரும். என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார். கர்த்தாவே, உமது வழியை எனக்கு போதித்து என் எதிராளிகளின் நிமித்தம் செவியான பாதையில் என்னை நடத்தும். என் சத்துருக்களின் இஷ்டத்துக்கு என்னை ஒப்புக்கொடாதேயும். பொய் சாட்சிகளும் ஆக்கிரமித்து சீறுகிறவர்களும் எனக்கு விரோதமாக எழும்பியிருக்கிறார்கள். நானோ ஜீவனுள்ளோ தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாது இருந்தால் கெட்டு போயிருப்பேன். கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திட மனதாயிருந்து கர்த்தருக்கு காத்திரு. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். ஆமென். சில அறிவிப்புகள் நான் சொல்லுகிறேன், நாம் கவனிப்போம். நம்முடைய சபையிலே இந்த வருடம் வேதத்தை 2 முறை படித்து முடிக்க வேண்டும் என்று தீர்மானித்தோம். இந்த மாதம் ஜூன் மாதம் 6வது மாதத்தின் ஆரம்பம். இந்த மாதம் முடியும் போது ஒரு முறை நாம் வாசித்து முடித்திருக்க வேண்டும். ஆகவே இந்த லாக்டவுன் நாட்களிலே வேதத்தை அதிகமாக படிக்க, வேதத்தை படித்து முடிக்க உங்கள் நேரத்தை ஒதுக்குங்கள். தேவன் உங்கள் மேல் பிரியமாயிருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இந்த லாக்டவுன் சீக்கிரம் ஆமென் முடிந்துவிடும். முழு தளர்வு கொடுக்கப்படும். ஆகவே எப்பொழுதும் போல நாம் இருப்போம். ஆகவே இந்த நாட்களை நாம் வேதத்தை படிக்க நேரத்தை ஒதுக்கி செயல்படுவோம். கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. சென்ற வாரங்களில் +2 எழுதுகிற மாணவ மாணவிகள் ஜோமனினோ நேற்று தினத்திலே அந்த தேர்வு ரத்தாகிவிட்டது என்று சொல்லி தமிழக அரசு அறிவித்திருக்கிறது. அதுபோலவே நீட் தேர்வு ரத்தாக வேண்டும். நாம் தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டே வருகிறோம். நம்முடைய தமிழ்நாட்டிலிருந்து அநேக மாணவ மாணவிகள் மருத்துவ கல்லூரியில் சேர்ந்து படித்து நல்ல மருத்துவர்களாக மக்களுக்கு சேவை செய்ய நாம் ஜெபித்து வருகிறோம். ஆகவே நீட் தேர்வு ரத்தாக வேண்டும். தமிழ்நாட்டில் இருந்து அதிகமான மாணவ மாணவியர் மருத்துவ கல்லூரியிலே படிக்க வேண்டும். இதற்காக தொடர்ந்து ஜெபிப்போம். சேது சமுத்திர திட்டம் நம்முடைய தமிழ்நாட்டிலே தூத்துக்குடி மாவட்டத்துக்கு அருகிலே
நிறைவேற்றப்பட வேண்டும். பல ஆண்டுகளாக தடையாக இருக்கிறது. நாம் அந்த தடையை நீக்கி நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். கர்த்தர் தாமே அந்த திட்டத்தை நிறைவேற்ற உதவி செய்வாராக. ஆமென். ஹல்லேலூயா. இப்பொழுது சபையிலே ஜெபிக்கும்படியாக கேட்டுக்கொண்டவர்களுக்காக நாம் ஜெபம் பண்ணுவோம். வியாதினாலே பலவீனத்தினால் இருக்கிறவர்களுக்காக நாம் ஜெபிப்போம். கர்த்தர் நாம் மகிமைப்படுவதாக. அதே சமயத்திலே நம்முடைய சபை விசுவாச மக்கள் யாவரையும் தேவன் அக்கினி மதிலாக வேலி அரைத்து பாதுகாக்க வேண்டும். பரிசுத்த சிந்தையை கெடுக்கிற பிசாசின் கிரியைகள் அழிக்கப்பட வேண்டும். கைவெடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுவோமாக. பரலோக பிதாவே, சர்வ வல்லவரே, இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த ஆராதனை நேரத்தில் நம்ம நோக்கி பார்த்து நம்ம வேண்டுதல் செய்கிறோம். சபையில் இருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் ஆண்டவரே நீங்க அக்கினி மதிலாக வேலெடுத்து பாதுகாக்க வேண்டுகிறோம். பிசாசின் கிரியைகள், தொந்தரவுகள், பிசாசின் ஏவுதல்கள் ஒன்று தாக்காதபடிக்கு கர்த்தர் அக்கினி மதிலாக வேலெடுத்து பாதுகாத்துக் கொள்ள செபிக்கிறோம். பரிசுத்த சிந்தை சீர்குலைக்கிற பிசாசின் கிரியைகளை, உலகத்தின் இச்சைகளை இயேசுவின் நாமத்தில் எதிர்த்து நின்று முறியடிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எதிர்த்து நின்று முறியடிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெயம் எடுக்கிறோம். எங்கள் தேவனுடைய பரிசுத்த நாம் மகிமைப்படுவதாக. பலவீனமா இருக்கிற ஒவ்வொருவருக்கும் பலம் தர, சுகம் தர, ஆரோக்கியம் தர வேண்டிக் கொள்ளுகிறோம். ஆமென். அஞ்சமாக ஸ்தோத்திரம், பாப்பத்தியமாக ஸ்தோத்திரம், சிஸ்டர் சங்குலாக ஸ்தோத்திரம், செல்வராணிக்காக ஸ்தோத்திரம். ஆமென். சிஸ்டர் எழிலரசிக்காக ஸ்தோத்திரம், சரவணனுக்காக ஸ்தோத்திரம். தேவனுடைய ஆளுகை பிரசன்ன சுகம் ஆரோக்கியம் தர வேண்டிக் கொள்ளுகிறோம். ஆச்சரியமாய் அற்புதமாய் நீங்க நடத்துவதற்காக ஸ்தோத்திரம். ஆமென். ரத்னசாரிகா ஸ்தோத்திரம், டாக்டர் லாரன்ஸுகா ஸ்தோத்திரம். தேவனுடைய ஆளுகை பிரசன்னங்களை தொடுவதற்காக நன்றி செலுத்துகிறோம். சிஸ்டர் பூமதிக்காக ஜெபிக்கிறோம். நல்ல சுகம் தர, ஆரோக்கியம் தர, பலன் தர வேண்டிக் கொள்ளுகிறோம். நீரே சுகம் தந்தவர் என்றும் அறிந்து கொள்ள, உறுதிப்படுத்திக் கொள்ள, நாமத்தை மகிழ்ப்படுத்த, தொடர்ந்து உடைய வார்த்தை நடக்க உதவி செய்வதாக தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். ஸ்தோத்திரம். கொரோனா தொற்றினால் பாதிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஊழியர் குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே உடைய வார்த்தை அனுப்பி பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டுக் கொள்ள வேண்டுகிறோம். சுகம் ஆருக்கும் பலன் நீடித்த ஆயுள் தர ஜெபிக்கிறோம். உங்க நாம் மகிமைப்படுவதாக. குடும்பத்தை இழந்தவர்கள், பிள்ளைகளை இழந்தவர்கள், பெற்றோரை இழந்தவர்கள், கணவனை இழந்தவர்கள், மனைவி இழந்தவர்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம். நீரே அவர்களுக்கு துணையாயிருக்க வேண்டுகிறோம். மனுஷ உதவியற்ற சூழ்நிலையிலே தேவன் உம்முடைய தூதர்களை அனுப்பி உதவி செய்ய வேண்டிக் கொள்ளுகிறோம். உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். இப்பொழுதும் ஒரு விசேஷ பாடலை நாம் கேட்போம். ஜெனிஃபர் ஒரு விசேஷ பாடலை நமக்காக பாடுவார்.
அவருடைய நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. இந்த ஜூன் மாதம் முதல் வாரத்திலே நாம் தேவனை ஆராதிக்க நாம் ஒருமனப்பட்டிருக்கிறோம். இந்த மாதத்திலும் பிறந்த நாள் திருமண நாள் இருந்தால் அவர்களுக்காக நாம் ஜெபம் பண்ணுவோம். ஆமென். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நாம் மகிமைப்படுவதாக. ஆமென். உங்கள் பிறந்த நாள் இருந்தால் நீங்கள் என்னுடைய செல் நம்பருக்கு அல்லது வாட்ஸ்அப் நம்முடைய குரூப்பில் நீங்கள் போடும்படியாக இருக்கிறோம். நாம் தொடர்ந்து ஜெபம் பண்ணுவோம். பல்லவ பிதாவே, இயேசு நாமத்தில் இந்த மாதம் பிறந்த நாள் திருமணம் காண்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஒவ்வொருவரையும் நினைத்து பெயரை சொல்லி நம்முடைய வார்த்தையின்படி ஆசீர்வதித்து பாதுகாக்க நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். எதிர்பார்த்திருக்கும் நன்மைகள் ஆசீர்வாதங்களை தர வேண்டுகிறோம். தடைகளை விளக்க முன்னேறி செல்ல மேன்மையை பெற்றுக்கொள்ள கிருபை செய்ய தாழ்த்துகிறோம். 23ஆம் தேதி ஆமென். பாஸ்டர் ஜான் பால்ராஜ் ஸ்தோத்திரம். அவருடைய பிறந்தநாளை ஆசீர்வதிப்பீர்கள் இயேசு நாமத்தில் பிதாவே. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆமென். எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். 23ஆம் தேதிக்காக ஜெபியுங்கள். பிறந்தநாள் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கும் நாம் இந்த மாதத்தின் வாக்குத்தத்த வசனத்தை கவனித்து நாம் கர்த்தருடைய வார்த்தையை கவனிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை ஆமென் தேவன் நமக்கு தியானிக்க கொடுத்திருக்கிறார். இதை நினைவு கூறத்தக்கதாக நம்முடைய வாழ்க்கையை ஞாபகப்படுத்தத்தக்கதாக இந்த வார்த்தையை இந்த மாதம் தந்திருக்கிறார். இந்த மாதம் இந்த வருஷம் நம்முடைய வாழ்நாள் முழுவதும் இந்த வார்த்தையின்படியே நம்மை நடத்துகிற கர்த்தர். ஆமென். இன்று மாத்திரமல்ல, இது தொடர்ந்தேர்ச்சியாக இந்த வசனத்தின்படியே அவர் செய்கிறவராக இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று சொல்லி ஆமென் தனிப்பட்ட ஒவ்வொருவரோடு பேசுகிற தேவன். சபைக்கு இந்த வார்த்தை கொடுத்திருந்தாலும் இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் பார்த்து ஆண்டவர் பேசுகிற வார்த்தை நீ என்று சொல்லியிருக்கிறார், உன்னுடனே என்று அவர் சொல்லியிருக்கிறார். இந்த வார்த்தைகள் தனிப்பட்ட நபருக்கு சொல்லப்பட்ட வார்த்தை. நீங்கள் உங்களுக்கு என்று சொல்லியிருந்தால் அது பன்மையிலே பலருக்கும் கொடுக்கப்படுகிற வார்த்தை. ஆனால் நீ உன்னுடனே என்று சொன்ன வார்த்தையை எனக்கு தனிப்பட்ட நிலையில் சொன்னது போல உங்கள் ஒவ்வொருவருக்கும் அவர் ஆமென் உங்கள் மேல் கரிசனை வைத்து உங்களை விசாரித்து உங்களுக்கு தேவையான பதிலை கொடுக்கும்படியாக உங்களோடு கூட அவர் பேசுகிறார். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன்னு சொல்லி தேவன் நம்மோடு கூட இருக்கிறதை அவர் மீண்டும் ஒரு முறை கூட ஆமென் உறுதிப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தெளிவுபடுத்துகிறவராய் இருக்கிறார். சில நேரம் சில போராட்ட சூழ்நிலைகளிலே நாம் தனித்து விடப்பட்டது போல காணப்படலாம், அல்லது நம்மை சுற்றிலும் மனிதர்கள் இருந்தாலும் நாம் அவர்களை கொண்டு ஒன்றும் செய்ய முடியாத சூழ்நிலைக்கு நாம் தள்ளப்படலாம். ஆனால் எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே கடினமான போராட்டமான சாதகமில்லாத சூழ்நிலைகளிலே நம்மோடு என்னோடு உங்களோடு கூட தேவன் இருக்கிறார். கைவெடுத்து ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா. அவர் இருக்கிறவராகவே அவர் இருக்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அவர் இருக்கிறார். ஆமென். கர்த்தர் நாம் மகிமைப்படுவதாக தேவன் இருக்கிறார். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே நம்முடைய போராட்டமான சூழ்நிலை அவர் இருக்கிறார். ஆமென். உன்னுடனே இருக்கிறேன்னு சொல்லி உறுதிப்படுத்துகிற கர்த்தர் 3 உதவிகளை 3 கிரியைகளை அவர் செய்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதலாவது அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, நான் உன்னை பலப்படுத்துவேன், நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன். இரண்டாவது சொல்லப்பட்டிருக்கு. மூன்றாவது, என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். 3 வார்த்தைகளை 3 கிரியைகளை உங்களுக்கும் எனக்கும் தேவன் செய்கிறார். பலப்படுத்துகிறார், சகாயம் செய்கிறார், நீதியின் வலது கரத்தினாலே தாங்குகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பலவீனமான ஒவ்வொருவரையும் பலப்படுத்துகிறார். உதவியற்ற நிலையில் இருப்பவர்களுக்கு உதவி சகாயம் செய்கிறவராய் இருக்கிறார். ஆமென். மூன்றாவது, நாம் விழுந்து போகாதபடிக்கு ஆமென் அநீதி நிறைந்த உலகத்தினாலே நாம் விழத்தள்ளப்படுகிற சூழ்நிலையிலே விழுந்து போகாதபடிக்கு அவருடைய நீதியின் வலது கரத்தினாலே அவர் தாங்குகிறார். கைகளை வைத்து ஆமென் சொல்லுவோமாக. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே நாம் தேவனால் பலப்படுத்தப்படுகிறோம், தைரியப்படுத்தப்படுகிறோம்.
கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நாம் நமக்கு எதிராக போராடுகிற போராட்டத்திலே வெற்றியை பெறும்படியாக, தேவனிடத்தில் வெற்றியை பெற்றுக் கொள்ளும்படியாக, நம்மோடு போராடுகிற சத்துரு தோற்று போகும்படியாக தேவன் நமக்கு உதவி செய்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. இந்த வாக்குத்தத்த வசனத்தை நாம் இதற்கு முன்புள்ள வசனத்தையும் பின்புள்ள வசனங்களை வாசித்து பார்ப்போம் சொன்னால், தேவன் நம்மை ஜெயிக்கும்படியாகவே அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஜெயிக்கும்படியாகவே தெரிந்தெடுத்திருக்கிறார். ஆகவே பூமியின் கடையாந்திரத்திலிருந்து, பூமியின் கடையாந்திர எல்லையிலிருந்து நம்ம அழைத்துக் கொண்டு வந்து, ஆமென் ஆமென், அவர் நம்மை வெறுத்து விடவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறார். அப்படினால் அவர் நம்மை நேசித்துக் கொண்டே இருக்கிறார். அவருடைய அன்பு நம்மில் பொழிந்து கொண்டே இருக்கிறார். ஆகவே அவருடைய அன்பில நாம் இருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அந்த தேவ அன்பினாலே நாம் அவரிடத்தில் அன்பு கூறும்போது, ஆமென், நானே உன் தேவன், நான் உன்னுடனே இருக்கிறேன்னு சொல்லி உறுதிப்படுத்தி, ஆமென், பலப்படுத்துகிறார், உதவி செய்கிறார், தாங்குகிறார். சொல்லப்பட்டபடி அவர் செயல்படுகிறார். இந்த 11ஆம் வசனம் 12ஆம் வசனத்திலே வாசிக்கும் போது 4 வார்த்தை கவனிப்போம் சொன்னால், அந்த வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையிலே, ஆமென், தேவனோடு நாம் நெருங்கி இருந்து, ஆமென், வெற்றியையும், ஆமென், சமாதானத்தையும், செழிப்பையும் சுதந்திரிக்க கர்த்தர் உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 11ஆம் வசனம் 12ஆம் வசனத்திலே 4 வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. உன்மேல் எரிச்சலாய் இருக்கிறவர்கள். 2ஆவது சொல்லப்பட்டிருக்கிறது, உன்னோடு வழக்காடுகிறவர்கள். 3ஆவது சொல்லப்பட்டிருக்கிறது, உன்னோடு போராடுகிறவர்கள். 4ஆவது, உன்னோடு யுத்தம் பண்ணுகிறவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. மாம்ச கிரியையாகிய போராமையினாலே, அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையின் பெருமையினாலே அவர்கள் துன்மார்க்க கிரியைகளை செய்கிறார்கள். தேவனை பற்றி கொண்டு தேவன் மேல் விசுவாசம் வைக்கிற தேவ பிள்ளைகளோடு இப்படிப்பட்ட போராடுகிற நபர்கள் ஒருபோதும் ஜெயித்ததாக சரித்திரம் சொல்லப்படவில்லை. வேதத்தின் சரித்திரம், வேதத்தின் சத்தியத்திலே தேவனை பற்றி கொண்டு தேவனுடைய வார்த்தையின்படி நடந்தவர்களே வெற்றியை பெற்றிருக்கிறார்கள். தேவனுக்கு உதவியா இருக்கிறவர்கள் வெற்றியை பெற்றிருக்கிற சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆகவே இங்கு உங்களோடு ஒருவேளை யாராவது எரிச்சலா இருந்தார்களோ, அல்லது உங்கள் மேல் வழக்காடுகிறவர்களாக வாக்குவாதம் பண்ணுகிறவர்களாக இருந்தார்களோ, அல்லது உங்களை மேற்கொள்ள வேண்டும் என்று சொல்லி போராடுகிறார்களோ, அல்லது உங்களை அழித்துவிட யுத்தம் பண்ணுகிறார்களோ, அவர்கள் இஷ்டத்துக்கு தேவன் உங்களை ஒப்புக் கொடுப்பது இல்லை. ஆமென், ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமாக. ஆகவே நாம் ஆராதிக்கிற தேவன் நம்மை வெற்றி பெறும்படியாக வைப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் நம்முடைய வாழ்க்கையில தேவனால் பலப்படுத்தப்பட்டு, ஆமென், தேவனுடைய உதவியை பெற்றுக் கொண்டு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனுக்குள் நிலைத்து நிற்க உதவி செய்கிற கர்த்தர் தோற்று போவதற்கோ தலைகுனிந்து போவதற்கோ நம்மை ஒப்புக் கொடுப்பதில்லை. ஆமென். இன்றைக்கு அநேகர் வாக்குவாதம் பண்ணுகிறார்கள். ஆமென். இப்பொழுது அதிநவீன உலகத்தில் இருக்கிறோம். செல் மூலமாக அநேகர் செய்தி அனுப்பி நம்மை கஷ்டப்படுத்துகிறவர்களாக இருக்கிறார்கள், யுத்தம் பண்ணுகிறவர்கள் இருக்கிறார்கள். தேவையான வார்த்தைகளை சொல்ல வேண்டிய வார்த்தைகளை சொல்லாமல் பொய்களை நமக்கு விரோதமாக அநீதியான வார்த்தைகளை சொல்லி வாக்குவாதம் பண்ணுகிறார்கள். அவர்கள் தோற்று போவார்கள். கைவெடுத்து ஆமென் சொல்வோமாக. ஹல்லேலூயா. ஆமென். இன்றைக்கு மனிதர்களை பார்த்து திட்டுவதில்லை, செல்போனை பார்த்து திட்டுறாங்க. ஏன்னா அல்லதான் சாட் பண்றாங்க, அல்லதான் SMS வருது, அல்லதான் எல்லாமே வருது. ஆகவே மனிதன் யார் அனுப்புறானோ அவனை நேருக்கு நேர் பார்த்து பேச முடியாத சூழ்நிலையிலும் அந்த வார்த்தை அனுப்புகிற அந்த செல்லை பார்த்து இன்னைக்கு நிறைய பேர் சத்தம் போடுறாங்க, கூக்குரல்றாங்க, திட்டுறாங்க, தவறான வார்த்தை பேசுறாங்க. இவைகளெல்லாம் தேவன் முற்றுப்புள்ளி வைப்பார். ஆமென். யுத்தம் ஓய்ந்தது. ஆமென் சொல்லுவோம். வாக்குவாதத்துக்கு முற்றுப்புள்ளி வைத்தார் தேவன். கர்த்தர் நாம் மகிழப்படுவதாக. ஆகவே நம்மை மனமடிவு உண்டாக்குற, சோர்வு உண்டாக்குற வார்த்தைகள் கொஞ்சம்தான். அது பிசாசு கொண்டு வருகிறது. ஆனால் நம்மை உற்சாகப்படுத்துகிற, நம்மை பலப்படுத்துகிற, தைரியப்படுத்துகிற வார்த்தைகள் அதிகம். இது தேவனுக்குரியது. தேவன் பெரியவர், நம்மை வாழ வைப்பார். ஆமென். நம்முடைய சோர்வு கொஞ்சம், நம்முடைய உற்சாகம் அதிகம். கைவெடுத்து ஆமென் சொல்லுவோமாக. ஆமென், ஹல்லேலூயா. உற்சாகம் தருகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார்.
அவர் பெரியவர் போல அவர் தருகிற உற்சாகம் பெரியது. அவர் என்றைக்கு நிலைத்திருக்கிறது போல தேவன் தருகிற உற்சாகம் நமக்குள்ளாக நிலைத்திருக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென், ஆமென். ஒரே ஒரு உதாரணத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். 2 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, தாவீதுக்கும் சவுல் குடும்பத்தாருக்கும் யுத்தம் நடந்து கொண்டே இருந்தது. வசனம் சொல்லுகிறது, தாவீது வர வர பலத்தான், சவுலின் குடும்பத்தாரும் வர வர பலவீனப்பட்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த காலவேளையிலே கர்த்தரை நம்பி இருக்கிற, கர்த்தர் மேல் அன்பு கூர்ந்திருக்கிற, ஆண்டவர் இயேசுவில் அன்பு கூர்ந்திருக்கிற நீங்கள் வர வர பலப்படுவீர்கள். கைவிட்டு ஆமென் சொல்லுவோமாக. ஹல்லேலூயா, ஆமென். தேவன் சொன்ன வார்த்தையின்படியே தாவீது வாழ்க்கையில கர்த்தர் செய்தார். 1 சாமுவேல் 26ஆம் அதிகாரம் 25 வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, என் குமாரனாகிய தாவீதே, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ பெரிய காரியங்களை செய்வாய், மேன்மேலும் பலப்படுவாய் என்று சொன்ன வார்த்தை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அந்த வார்த்தையின்படியே தாவீது வர வர பலத்தான். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த காலவேளையிலே ஆமென், கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தத்தின்படியே அவர் உங்களை வழிநடத்துகிறவர். அவர் சொன்ன வார்த்தை பலப்படுவாய், பலப்படுவீர்கள் என்று சொன்ன வார்த்தை நீங்கள் அப்படியே நிறைவேறத்தக்கதாக பலப்படுவீர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென், ஆமென். ஏசாயா 40ஆம் அதிகாரம் கடைசி வசனம் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் ஓடினாலும் அவர்கள் நடந்தாலும் அவர்கள் இளைப்படையாக சொல்லப்பட்டிருக்கிறது. காரணம், சத்துவம் இல்லாதவர்கள் சத்துவம் கொடுக்கிற தேவன், பலன் இல்லாதவர்கள் பலன் கொடுக்கிற தேவன். அவர்கள் தேவ பலனை பெற்றுக்கொண்டே இருப்பார்கள். அவர்கள் தேவனுக்காக ஓடிக்கொண்டே இருப்பார்கள். அவர்கள் இளைப்படைவதே இல்லை. ஹல்லேலூயா. கை வீழ்த்தி ஆமென் சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணுவோமாக. இந்த தாவீது தேவனை சார்ந்து கொண்டபடினாலே, தேவனை மகிமைப்படுத்தப்பட்டபடினாலே தேவன் தாவீதுக்கு சொன்ன வார்த்தை, நீ மென்மேலும் பலப்படுகிற வார்த்தை, அவன் வர வர பலத்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆகவே இந்த காலை வேளையில வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்கள் ஆண்டவர் இயேசுவை அன்பு கூர்ந்து அவருடைய வார்த்தையில் நடக்கும் போது ஆமென், நீங்கள் பெரிய காரியங்களை செய்வீர்கள். அதற்கு ஏற்றபடி தேவன் உங்களை பலப்படுத்துவார். இன்னும் நீங்கள் பலப்படுவீர்கள் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. கர்த்தர் உங்களை பலப்படுத்துவாராக. வேதத்திலே பலன் என்ற தமிழ் வார்த்தைக்கும் பலன் என்ற தமிழ் வார்த்தைக்கும் வித்தியாசம் இருக்கிறது. பலன் என்று சொன்னால் ஸ்ட்ரென்த் என்று ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. பலன் என்று சொன்னால் ரிவார்ட் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தாவீதுக்கு பலனையும் தந்தார், பலனையும் தந்தார். கைவிட்டு ஆமென் சொல்வோமாக. ஹல்லேலூயா. அவன் தன்னை அழிக்க வந்த சவுலுடைய உயிரை காப்பாற்றினான். தீமை செய்ய வந்தவனுக்கு நன்மை செய்தான். அதற்கு பிரதிபலனை கர்த்தர் தந்தார். கைவிட்டு ஆமென் சொல்வோமாக. ஹல்லேலூயா. அவன் இந்த உலகத்தில் தேவனுக்காக செயல்பட ஆடுகளின் பின்னே இருந்த அவனை சமஸ்த இஸ்ரவேலின் ராஜாவாக தேவன் அபிஷேகத்தை கொண்டு வரும்போது கர்த்தர் அவனை பலப்படுத்தினார். ஆமென். அறிவிலே, சிந்தையிலே, உடல் பலத்திலே, ஆமென், எதிர்கால திட்டமிடுதலிலே, தன்னுடைய இருக்கிற நண்பர்களோடு, தனக்கு இருக்கிற ஆலோசனை அவர்களோடு சேர்ந்து ஆலோசனை செய்து வெற்றியை பெற தேவனுக்கு செயல்பட அவனை ஆண்டவர் பலப்படுத்தினார். ஆமென். இன்றைக்கும் நீங்கள் பலப்படுத்தப்படுகிறீர்கள் என்பதுதான் நிச்சயம், உறுதி. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். 1 சாமுவேல் 26ஆம் அதிகாரம் 25 வசனத்திலே அங்கு சொல்லப்பட்டிருக்க, ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, மென்மேலும் பலப்படும் என்ற வார்த்தைக்கு ஆங்கிலம் சொல்லப்பட்டிருக்கிறது ரிவீல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படினால் கர்த்தர் உயர்வாக, ஆமென், மேலாக, மேன்மையாக, ஒரு சுப்பீரியராக, ஒரு ஆளுகை அதிகாரியாக கர்த்தரை பலப்படுத்துவார் என்பதை அந்த வசனம் குறிப்பிட்டு காண்பிக்கிறது. ஆகவே பலப்படுத்துகிறார் என்று சொல்லும் போது ஆண்டவர் உங்களை மேலாக வைக்க போகிறார், உங்களை உயர்வாக வைக்க போகிறார். ஆமென். ஆளுகை செய்கிற அதிகாரியாக கர்த்தர் வைக்க போகிறார்.
அந்த வார்த்தை சொன்னபடியே ஆமென் தாவீது ஆமென் எப்ரோனிலே ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டார். 7 வருடம் கழித்து சமஸ்த இஸ்ரவேலுக்கும் மீண்டும் இஸ்ரவேல் ஜனமத்திலே ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டான். 40 வருடங்கள் ராஜாவாக ஆட்சி செய்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீத புஸ்தகத்தில் வாசிக்கிறோம், அவன் இருதயத்தின் உண்மையின்படியும் கைகளின் திறமையின்படியும் அவன் தம்முடைய ஜனங்களை நடத்தினான். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. தேவன் பலப்படுத்தும் போது இருதயத்தின் உண்மை கைகளின் திறமையை தாவீது பயன்படுத்தினது போல தேவன் உங்களையும் பயன்படுத்தி ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக பலப்படுத்துவார் என்பதிலே எந்த சந்தேகம் இல்லை. கர்த்தர் தாம் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தர் ஸ்தோத்திரம். கர்த்தர் சித்தமான தொடர்ந்து வருகின்ற வாரங்களிலே தொடர்ந்து தியானிக்க கர்த்தர் உதவி செய்வராக. நம்மை பலப்படுத்துகிறவர், நமக்கு ஏற்ற உதவிகளை சகாயம் செய்கிறவர். ஆமென். அநீதி நிறைந்த உலகத்திலே நாம் விழுந்து போகாதபடிக்கு நீதியின் வலதுகரத்தினால் ஆமென் அவருடைய வலதுகரம் பராக்கிரமம் செய்யும். ஆகவே நீதியின் பராக்கிரமம் செய்யும் வலதுகரத்தினால் நம்மை தாங்குகிறார், நம்மை நிலைநிறுத்துகிறார். ஆமென். நம்மோடு எரிச்சலா இருந்தவர்கள், வழக்காடுகிறவர்கள், போராடுகிறவர்கள், யுத்தம் பண்ணுவார்கள், இருந்த இடம் தெரியாமல் போய்விடுவார்கள். தாவீதுக்கு சவுல் எரிச்சலா இருந்தான், விரோதமா இருந்தான், யுத்தம் பண்ணினான், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், போராடினான். சவுல் தோற்று போனான். தாவீதை ஜெயிக்க முடிய கர்த்தரை ஹல்லேலூயா. ஆகவே இந்த கடினமான சூழ்நிலைகளிலும் தேவன் உங்களுக்கு உதவி செய்வாராக, பலப்படுத்துவாராக. நாம் ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, நாங்கள் துதிக்கிறோம். இந்த காலை வேளையிலும் ஆராதனையிலும் பாடி ஆராதிக்க உதவி செய்தீர். விண்ணப்பங்களை ஏறெடுக்க கிருபை செய்தீர். எங்கள் ஜெபங்களை கேட்டீர், பதில் தந்திருக்கிறீர், தரப்போகிறீர். உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் கேட்ட வார்த்தையின்படி நீர் எங்களோடு கூட இருக்கிறீர். எங்களுக்கு தைரியமும் உற்சாகமும் தந்திருக்கிறீர். எங்களுக்கு தேவையான பலனை கொடுத்து, எங்களுக்கு தேவையான உதவிகளை செய்து, எங்களை தாங்கி நிலைநிறுத்துகிற நீதியுள்ள தேவன் தாவீதுக்கு செய்தீர். வர வர பலத்த அனுபவத்தை தந்தீர். ஒரு உயர்வை, மேன்மையை, அதிகாரத்தை ஒரு சுப்பீரியர் நிலைக்கு கொண்டு வந்தீர். இந்த வசனத்தை கேட்கிற எங்களை நீங்க அப்படி செய்கிற ஸ்தோத்திரம். நாங்கள் உண்மை நேசிக்கிறோம், இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறோம். எங்களை ஆசீர்வதித்து காத்துக் கொள்ளுங்க. உங்களது நாம் மாத்திரம் மகிமைப்படட்டும். துதி கனம் மகிமை எல்லாம் நமக்கே இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாக தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம், ஆலோசனை இன்றும் என்றும் அனைத்து பரிசுத்தவான்களுடைய இயேசு கிறிஸ்து வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக.